யூனிவர்சிட்டி எபிசோட் 7ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஜென் ரூமுக்கு லேட்டா வர அவ உள்ள வந்த உடனே மேட் அவளை கூட்டிட்டு போறாரு. அவளை பார்த்த மியா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா வெனிசா அவ லேட்டா வந்ததுக்கு கண்டிக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை வருத்தப்பட வைக்க போறேன்னு கேக்குறா. ஜென்னும் அவ நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்க பொண்ணுங்க 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜென் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம்னு மியா சொல்ல, அப்போ ஜெரோம் ஜென்னை பார்த்து டேவ் அவ கூட இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல, என்ன ஆச்சுன்னு அவ கேட்க, அப்போ அவன் எங்கன்னு ஜெரோம் கேட்க, அதுக்கு மியா டேவ் கிளாஸ் விட்டு போனவன் இன்னும் ரூமுக்கு வரல, நாங்க அவனையும் தேடிட்டு இருக்கோம்னு சொல்றா. ஏற்கனவே ராத்திரி ஆரம்பிச்சிருச்சு, எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு வெனிசா கேட்க, ஜென்னோட பழக்கம் டேவுக்கும் தொத்திக்கிச்சுன்னு ஜெரோம் சொல்றாரு. அதை கேட்டு ஜென் அதிர்ச்சியாக, நான் சும்மா ஜோக் அடிச்சேன், சீரியஸ் ஆகாதன்னு சொல்றாரு. அப்ப மியா பசங்க கிட்ட டேவ கண்டுபிடிக்க சொல்றா. ஏன்னா டேவால வெளியே நடக்கிற விஷயத்த சமாளிக்க முடியாது. உடனே டேவ கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்டும் ஜெரோமும் கிளம்புறாங்க. அவங்கள போக வேண்டான்னு ஜென் தடுக்கிறா. ஏன்னா ஏற்கனவே ராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் வெளியே போய் இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா, அதனால வேண்டான்னு சொல்றா. அவ சொன்னதை வெனிசாவும் ஏத்துக்கிறா. உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும், அதனால தேவ் வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கலாம். அவன் வந்தானா உடனே கேட்டை திறந்து அவனை காப்பாத்திடலான்னு சொல்றா. அவ சொன்னதுக்கு பசங்களும் ஒத்துக்குறாங்க. அடுத்துதான் பொண்ணுங்க தூங்க போயிடுறாங்க. வெனிசா தூங்கிடுறா. மியாக்கும் ஜென்னுக்கும் தூக்கம் வரல. அப்ப ஜென் மனசுக்குள்ளவே டேவ் எங்க போயிருப்பான், அவனை தேடாம இப்படி காத்துட்டு இருக்கிறது சரியான முடிவா, யார் கையிலயும் சிக்காம இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லாம போன நேரத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு இப்ப புரியுதுன்னு சொல்றா. மணி இப்போ ராத்திரி 10:40. இன்னொரு பக்கம் மியாவும் தூங்கவே இல்ல, புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கா. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்க, அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ள, இந்த யூனிவர்சிட்டியில பகலை விட ராத்திரி ரொம்ப பெருசு, இங்க வாழணும்னா இந்த சத்தத்தெல்லாம் காலையில வரைக்கும் பொறுத்துக்கிட்டு ஆகணும். சொன்னவ போயிட்டு முகத்தை கழுவுறா. அப்போ டேவ் வராரு. அவருக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்காரு. அவருக்கு ஓடி போய் உதவி பண்ண ஜென் இவ்வளவு நேரம் எங்க இருந்த டேவ்னு கேக்குறா. சத்தம் ஓயற வரைக்கும் மறைஞ்சிருந்ததா சொல்றாரு. டேவ் குரலை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ ஜெரோம் இவ்வளவு நேரம் எங்க இருந்த, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்ப வெனிசா ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, டைமே பாக்கலையான்னு கேக்குறா. அதுக்கு டேவ் கிளாஸ் முடிஞ்ச உடனே காத்து வாங்கலான்னு கொஞ்ச தூரம் போனேன்னு சொல்றாரு. ராத்திரி நேரத்திலயா ஏன்னு ஜென் கேட்க, அதுக்கு டேவ் பதில் சொல்லாம, சாரி கைஸ், உங்களை தேவையில்லாம வருத்தப்பட வச்சுட்டேன், தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜென் டேவ் சொன்ன காரணத்தை நம்பல. சீரியஸாவே அவன் காத்து வாங்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, அதுக்கு மியா, நீ இப்படிதான் பண்ற ஜென், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் ராத்திரி நேரம் வெளியே இருக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு புரியுதான்னு கேக்குறா. அதுக்கு ஜெரோம் ஜென் கிட்ட, டென்ஷன் ஆகாத, கூலாரு, இப்ப போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவரும் வெனிசாவும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. மியா கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்வரிஸ் சாரோட தானேன்னு ஜென் கேட்க, ஆமா, ஆனா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு மியா பதறா. தேவையில்லாம பதறாத, இன்னும் ½ அன் ஹவர்ல அந்த கிளாஸே முடிய போகுது, அதனால அந்த கிளாஸ ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்றா. இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு, மறந்துட்டியான்னு மியா கேட்க, ஜென் ரொம்ப கூலா அப்படியான்னு கேக்குறா. அதை பார்த்த மியா, நாம டெஸ்ட்ல ஃபெயில் ஆட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, அப்ப மேட் குட் மார்னிங், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் சாப்பிட்டு போகலான்னு சொல்றாரு. அப்ப வெனிசா, இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா டாப் 10க்குள்ள வர முடியாதுன்னு ஃபீல் பண்றா. அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ளவே, டாப் 10க்குள்ள வரமோ இல்லையோ ஒரு நாள் கண்டிப்பா இங்க இருந்து எல்லாரும் வெளியே போவோம்னு சொல்றா. அப்ப மேட், காய்ஸ், பசியால தான் நீங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் ஃபுட் சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிடுறது கூட்டிட்டு போறாரு. அடுத்துதான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போக, அப்ப ஆல்வரிஸ் ஜென்னை கூப்பிடுறாரு. உடனே ஜென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்க போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச போறா. அப்ப ஆல்வரிஸ், ஜென் ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரலன்னு கேட்க, நான் எக்ஸாம மறுபடியும் எழுதட்டுமான்னு இவ கேட்க, அதுக்கு அவரு, நீ எக்ஸாம் எழுத தேவையில்ல, நீ எக்ஸாம் எழுதலனாலும் உனக்கு நல்ல கிரேடு கொடுக்குறேன்னு சொல்றாரு. உங்களால முடியுமா, இந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றா. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, உன்னோட செக்ரட்டரி வேலை எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு கேக்குறாரு. முன்ன பின்னதான் இருக்கு, பரவாயில்லன்னு இவ சொல்ல, உன்னோட கிரேட்ஸ் பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், அதே சமயத்துல எனக்காக நீ பண்ண வேண்டியத மறந்துடாதன்னு சொல்றாரு. அதுக்கு தேங்க்ஸ் சொன்னவ, அந்த ஆய்வகம் எங்க இருக்குன்னே தெரியல, SSG மெம்பர்ஸ் கூட அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, உண்மையாவே அப்படி ஒண்ணு இருக்குதான்னு கேக்குறா. அவங்க உன்கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டாங்க, நீ உன்னோட கடமைய பாத்துக்கிட்டே அவங்களோட நடவடிக்கைய பாரு. அதுக்கு இவ, நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து வெளியே போகணும், அது போதும்னு சொல்றா. எல்லாருடைய சேஃப்டியும் இப்போ உன் கையில தான் இருக்கு, அதனால நீ கேர்ஃபுல்லா இரு. அடுத்துதான் இங்க
ஒரு சூறாவளி வரப்போகுது, அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்திக்கோ, SSG கூடயும் அட்மின் கூடயும் கலந்துடு, ஆனா அவங்க மேல அனுதாபம் காட்டாதன்னு சொல்றாரு. ராத்திரி ரூமுக்கு போன ஜின் 2 கையையும் பாக்குறா, செவந்திருக்கு. நேத்து ராத்திரி போலீஸ் சில்வானியா ஆட்கள் அவளை கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அப்ப ஏற்பட்டது. அதை நினைச்சு பார்த்தவ நேர்மையா போராடுறதுக்கு அந்த போலீஸ் சில்வானியாவோட உதவி தேவையா, இல்ல அவங்கள விட நான் இன்னும் வலிமையா ஆகணுமான்னு யோசிக்கிறா. மறாவது நாள் ஜென்னு கிளாஸுக்கு போக வழியில சில பசங்க அவகிட்ட உதவி கேக்குறாங்க. ஜென்னுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு, எங்களை காப்பாத்து, நீ அடுத்த செமந்தான்னு நினைச்சோம், ஆனா நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிறன்னு ஜென்ன சத்தம் போடுறா. ஜென்னால எதுவும் பண்ண முடியல, அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததான் பெரிய மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்கு மேடம் வயலட்டும் பிரான்சிஸ்கோவும் வராங்க. எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ண ஜென் மட்டும் அமைதியா இருக்கா. அத பார்த்த பிரான்சிஸ்கோ, ஏமா நீ எங்களுக்கு விஷ் பண்ண மாட்டியான்னு கேக்குறாரு. உடனே எவ்வளவு அவங்கள விஷ் பண்ண அத பார்த்த மேடம் வயலட் ஜென்ன சமந்தான்னு சொல்றாங்க. உடனே சுப்ரீமோ மேடம் வயலட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. முதல்ல பிரான்சிஸ்கோ பேசுறாரு. இன்னைக்கு இறந்து போன முன்னாள் ஹெட் மாஸ்டரோட நினைவு நாள், அதுக்காக தான் இங்க கூடி இருக்கிறோம்னு சொல்றாரு. அடுத்ததான் மேடம் வயலட் மறைஞ்ச ஹெட் மாஸ்டரோட முட்டாள்தனமான லீடர்ஷிப்ல இருந்து தப்பிச்சு நாம இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பேசுறாங்க. அதை கேட்ட ஒரு பையன், இல்ல அவர் தானா இறந்து போகல, அவர் இறப்புக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றான். அதுக்கு அவங்க, நீ சொல்றது கரெக்ட் தான், அவர் இறந்ததுக்கு நாங்க தான் காரணம், அடுத்தது நீதான்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு போக சொல்றாங்க. உடனே சில பசங்க அவனை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த வெனிசா அது தப்புன்னு சொல்றா. நீங்க ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, இப்போ அடுத்த தப்பும் பண்றீங்க, உங்க 2 பேருக்கும் தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றா. உடனே ஹெட் மாஸ்டர் அவளையும் வெளியே கூட்டிட்டு போக சொல்ல கூட இருக்க பசங்க அவளை பிடிக்க அத ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தடுக்கிறாங்க. அப்போ ஜென், நீங்க இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல பசங்க வெனிசாவை விட்டுறாங்க. அதை பார்த்த ஹெட் மாஸ்டர், ஜென் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, சொன்னவங்க வெனிசாவை அங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதுக்கு ஜென், இன்னொரு முறை அவளை தொட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. உடனே ஹெட் மாஸ்டர், உன் அதிக பிரசங்கித்தனத்தை நிறுத்து, சமந்தான்னு சொல்றாங்க. அவங்க வாயில சமந்தான் தான் வருது. உடனே ஜென்னு திருத்திக்கிறாங்க. அதுக்கு ஜென், நான் எதுக்காக நிறுத்தணும், நான் சரியா தானே பண்ணிட்டு இருக்கேன், பசங்களை தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, சுப்ரீமோக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ரெண்டாவது, நீங்க இங்க நிக்கிற விதம் மரியாதை இல்லாத மாதிரி இருக்கு, அப்படி இருக்கும் போது எங்க கிட்ட இருந்து மரியாதை எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் கடைசியா, நான் தான் சுப்ரீம் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி, உங்க முடிவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஜென் பேசினதை கேட்ட பிரின்சிபல் உடனே சுப்ரீமோ கிட்ட உன் செக்ரட்டரிய கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீமோ கையை தட்டிட்டு ஜென் சொன்னது கரெக்ட்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல், உன்னோட செக்ரட்டரிய தண்டிக்காம பாராட்ட சொல்றியான்னு கேக்குறாங்க. அதுக்கு சுப்ரீமோ, இத்தனை வருஷம் நான் பார்த்த செக்ரட்டரி இல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு உரிமை இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது இவ மட்டும்தான், இவ நடந்துக்கிறத பாக்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவா இருக்கிறான்னு புரியுது, அதனால தான் பாராட்டுறான்னு சொல்றாரு. இதுக்கு மேல இந்த விஷயத்த பிரான்சிஸ்கோவும் பிரின்சிபலும் பேச விரும்பல. அதனால பிரான்சிஸ்கோ, இதை விடுங்க, நம்ம எதுக்காக இங்க கூடியிருக்கோமோ அதை பத்தி பேசலாம். அடுத்த வாரம் இந்த ஸ்கூல்ல பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் ராத்திரி நேரத்துல நடந்த சில செயல்பாடுகள் அடுத்து ஒரு வாரம் முழுக்க நேரம் பார்க்காம நடக்கும். அந்த நாட்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் சுதந்திரமா செயல்பட அனுமதி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற எல்லாம் லீகல்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு பசங்க அதிர்ச்சியாக அடுத்ததான் ரூமுக்கு போன 6 ஃப்ரெண்ட்ஸும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மியா வெனசா கிட்ட இப்ப எப்படி ஃபீல் பண்றன்னு கேக்குறா. அதுக்கு அவ வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றா. அப்ப ஜென், வெனசா மீட்டிங் அப்போ அவங்கள எதிர்த்து பேசினா இல்லையா, ஏன் அப்படி பேசினன்னு கேக்குறா. என் நிலைமை உனக்கும் ஏற்படணுமான்னு கேக்குறா. அதுக்கு வெனசா, 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்ல, நீ தனியா போறப்போ உன்னை தொடர்ந்து கவனிக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சுன்னு சொல்றா. அதை கேட்ட ஜெரோம், நீ ரொம்ப தைரியமா நடந்துகிட்டன்னு வெனசாவை பாராட்டுறாரு. அதுக்கு வெனசா, எனக்கும் பயமா இருந்துச்சு, ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு செக்ரட்டரி மேடம் இருந்தாங்க இல்லையா, அவங்க பிரின்சிபலையே எதிர்த்து பேசினாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட மேட், ஆனா ஜென், நீ பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, உனக்கு எப்படி அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும்னு கேக்குறாரு. அடுத்ததா டேவ், உண்மையாவே அப்படி ரூல்ஸ் இருக்கா, இல்ல லாஸ்ட் மினிட்ல சும்மா சொல்லிட்டியான்னு கேக்குறாரு. ஜென் பொய் சொல்லலன்னு மியா அவளுக்கு சப்போர்ட் பண்றா. அப்ப ஜென், அந்த ரூல்ஸ் எல்லாம் உண்மை, SSG புக்ல அத பத்தி படிச்சேன். அடுத்ததா சார் ஆல்விஸ் அவங்க டெஸ்டோட கிரேட்ஸ பாத்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அத பத்தியும் சொல்றா. அவ சொன்னதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரியாக்டும் பண்ணல. அத பார்த்த ஜென், ஹலோ என்ன ஆச்சு, நாம ஹிஸ்டரி டெஸ்ட்ல ஃபெயில் ஆக போறது இல்ல, நம்ம கிரேட்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நாம இதை செலிப்ரேட் பண்ண வேண்டாவான்னு கேக்குறா. அதுக்கு மியா, நம்ம கேள்விக்கு தானா பதில் கிடைக்காதுன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட இருந்து ஏன் மறைச்சேன்னு கேக்குறா. என்ன சொல்றேன்னு ஜென் கேட்க, அதுக்கு வெனிசா, நீ இங்க இருந்து போக விரும்பலன்னு நாங்க உணர்ந்தோன்னு சொல்றா. அதுக்கு மேட், யூனிவர்சிட்டியோட சில ரகசியங்கள் உனக்கு தெரிஞ்சதால இப்போ உன்னால இந்த இடத்தை விட்டு ஈஸியா வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறோன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஜெரோம், நீ எங்களோட ஃப்ரெண்டு,
நீ எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன்னு எப்போ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றாரு. அதுக்கு மியா எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சி நீ இத மறந்தியான்னு கேக்குறா. அதுக்கு ஜென் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சேன், நீங்க இங்கிருந்து வெளியே போறதுக்காக என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்றா. அதுக்கு மேட் நாங்க மட்டும் இல்ல நீயும் எங்களோட வரணும், உன்னை மட்டும் இங்க விட்டுட்டு நாங்க போவோம்னு நினைச்சியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் முதல்ல நீங்க போங்கன்னு சொல்றா. உடனே மேட் இல்ல நாம எல்லாரும் சேர்ந்துதான் போவோம், யாரையும் இங்க விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு மியா ஆமா நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றா. அடுத்ததா டேவ் நம்ம எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் என்ன சொல்றேன்னு கேட்க அதுக்கு ஜெரோம் இறந்து போன ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதாவது இறந்தவங்களை மீண்டும் உயிரோட கொண்டு வரலான்ற கருத்து, முதல்ல நானும் அது உண்மை இல்லைன்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அதாவது இவங்கெல்லாம் இப்ப அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெனேசா நம்மளால ஒன்னா இங்கிருந்து வெளியே போக முடியலன்னா ஒன்னாவே இங்க இருக்கலாம்னு சொல்றா. ஜென்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப மேட் எதுவா இருந்தாலும் நாங்க ஒன்ன தனியா விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்றாரு. அடுத்ததா ஜென் கிளாஸுக்கு போக கூடி போட்ட ஒரு பொண்ணு அவளை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஜென் அவகிட்ட போக அப்ப அவ உன்னால ஏதாவது பண்ண முடியும், ஆனா பயப்படுற உனக்கு மனசாட்சியே இல்லைன்னு சொல்றா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் வெறும் செக்ரட்டரி தான். அதுக்கு அந்த பொண்ணு அவளால ஒரு காரியத்தை பண்ண முடியறப்போ உன்னால முடியாதா, நீயும் சமந்தா மாதிரி நினைச்சேன், ஆனா நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு வருத்தமா சொல்றா. யார் அந்த சமந்தா, எதுக்காக எல்லாரும் என்ன சமந்தா மாதிரி நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த பொண்ணு ஒன்ன மாதிரியே ஒரு நாள் அந்த பொண்ணும் இந்த யூனிவர்சிட்டிக்கு புதுசா வந்தவ, ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அவ எங்களுக்கு உதவி பண்ணா, அவதான் இதுக்கு முன்னாடி இருந்த SSG செக்ரட்டரியான ஜென் கேட்க எனக்கு உன்னோட உதவி தேவை, என் உடம்புல ஏதோ பிரச்சனை நடக்குது, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்னு தெரியலன்னு சொல்றா. அதை கேட்ட ஜென் கவலைப்படுறா. அவளோட உடம்புல காயங்கள் இருக்குது, ஏதோ ஒரு மருந்து போட்டிருக்க மாதிரி தெரியுது, ஆனா அது என்ன மருந்துன்னு அவளுக்கே தெரியலன்னு சொல்றா. அத பார்த்த ஜென் உன்ன ஆய்வகத்துக்கு கூட்டிட்டு போனாங்களா, அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு இவ நீ சரியா சொல்லலனா நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்னு கேக்குறா. என்னோட நிலைமை நல்லா இல்ல, தயவு செஞ்சு உதவி பண்ணுன்னு சொல்றா. ஆய்வகம் எங்க இருக்குன்னு தெரியாம நான் எப்படி உதவி பண்றதுன்னு இவ கேட்க அப்போ அந்த பொண்ணு யாரையோ பார்த்துட்டு பதறி அங்கிருந்து ஓடி போறா. அதை பார்த்த ஜென் நில்லு பதில் சொல்லிட்டு போன்னு கத்துறா. ஆனா அந்த பொண்ணு நிக்கவே இல்ல. பார்த்தாக்க அந்த இடத்துக்கு வந்தது செரின். வந்தவ ஆல்பரிஸ் கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்றா. உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டுட்டு ஜென் அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததா ஜென் போயிட்டு கேன்டீனை கிளீன் பண்ணிட்டு இருக்க கூட இருந்த சுப்ரீமோ ஜென் ரொம்ப ஸ்லோவா வேலை பாக்குறதா சொல்றாரு. ஜென் அவர் பேசுறத கண்டுக்காம வேலை பார்த்துட்டு இருக்க பார்ட்டில பெரிய காரியம் பண்ண மறுபடியும் அட்மினையோ என்னையோ கிராஸ் பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா ஜென் அவர் பேசுறத கண்டுக்கவே இல்ல. அத பார்த்த சுப்ரீமோ என்ன ஆச்சு, எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா, அப்பதான் வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்றா. சுப்ரீமோ அவளுக்கு உதவி பண்ணலான்னு போறாரு. ஆனா ஜென் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா. இது என்னோட வேலை, நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவளே வேலையை பாக்குறா. இருந்தாலும் சுப்ரீமோ அமைதியா இருக்க மாட்டேங்கிறாரு. வந்து வந்து அவளுக்கு உதவி பண்றாரு. அப்படி ஒரு கட்டத்துல ஜென் ஒரு கிளாஸ் எடுக்க போக அவரு எடுக்க வர ஜென் கைய பிடிச்சிடுறாரு. ஜென் அங்கிருந்து போயிடுறா. போனவ மனசுக்குள்ள ஏன் இன்னைக்கு எல்லாமே வினோதமா நடக்குது, இவன் முன்னாடி இப்படி இல்ல, இப்ப ஏன் இவ்வளவு கவனிக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டே வேலையை பாக்குறா. மறுபடியும் சுப்ரீமோ அவகிட்ட வர நீங்க எதுவும் பண்ணாதீங்க, இல்லனா நான் உங்களை மதிக்கலன்னு அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்றா. அடுத்தவங்க பேசுறத பத்தியோ அவங்க ஒப்பீனியனை பத்தியோ நீ கவலைப்படுவியான்னு அவரு கேட்க நான் பிரச்சனையில சிக்க விரும்பல, நீ பொறுப்பா நடந்துகிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. நீங்க சீரியஸா பேசுறீங்களான்னு ஜென் கேட்க நான் விளையாட்டா பேசுற மாதிரி தெரியுதான்னு அவரு கேக்குறாரு. ஜென் அமைதியா இருக்க இங்க பாரு, நான் ஏதாவது கேள்வி கேட்டா நீ உடனே பதில் சொல்லணும், இது என்னோட உத்தரவுன்னு சொல்ல ஜென் உடனே ஆமான்னு சொல்றா. அவ பதில கேட்டு சுப்ரீமோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீதான் என்னோட பலோன்னு சொல்றாரு. அடுத்ததா அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. அதை வாங்கிட்டு ஜென் அங்கிருந்து போறப்போ தடுமாறுறா. சுப்ரீமோ அவளை பிடிச்சு சமாளிக்கிறாரு. மறுபடியும் அமைதியாயிட்டேன்னு சொல்ல நீங்க கொடுத்த கிஃப்ட வாங்கிட்டேன், என்ன சொல்ல சொல்றீங்கன்னு கேக்குறா. தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்னு அவரு கேட்க இவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறப்போ சீக்கிரமா நீங்களும் ரூமுக்கு போயிடுங்க, இல்லனா ராத்திரி மாட்டிப்பீங்கன்னு சொல்ல நீ பேசுறத பார்த்தா என்ன கேர் பண்ற மாதிரி இருக்குன்னு அவரு கேட்க அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க சொல்லிட்டு இவ கிளம்ப கவலைப்படாத ஜென், என்ன நான் பாத்துப்பேன், நீயும் பத்திரமா இரு, உனக்காக நான் நிறைய பண்ணணும்னு சொல்றாரு. ஜென்னும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்ததா ஜென் ரூமுக்கு போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. இவளும் போய் கலந்துக்கிறா. இப்போ மேட்டு தான் சமைச்சிருக்காரு. அப்ப மியா இவ்வளவு சீக்கிரம் எப்படி வேலையை முடிச்சேன்னு கேக்குறா. எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னு சொல்றா. யார் உதவி பண்ணாங்கன்னு மியா கேட்க சுப்ரீமோன்னு சொல்றா. அதை கேட்ட ஜெரோம் ஜென்னை கிண்டல் பண்றாரு. நான் அவர்கிட்ட உதவி கேட்க
கேட்கல, அவரதான் பண்ணாருன்னு ஜென் சொல்ல, அதுக்கு வெனேசா என்னம்மா திடீர்னு சுப்ரீமோவை டிஃபெண்ட் பண்ற, இதுக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்தியேன்னு கேட்க, பார்த்து பேசு வெனேசா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, அப்புறம் எப்படி லவ்வர்ஸ் ஆவோன்னு கேக்குறா. இவங்க பேச்சை கேட்டு மேட்டு தான் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ ஜென் கிட்ட சுப்ரீமோ கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்றாரு. ஏன்னு இவ கேட்க, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்த ஜென், என்னாச்சு இவனுக்கு, நான் ஏதாவது தப்பா பேசிட்டுனான்னு கேட்க, வெனேசா மேட் பொறாமப்படுறதா சொல்றாரு. அடுத்ததா டேவ், அவன் உன்னை லவ் பண்றான்னு தெரியும்ல, விடுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜெரோம், மேட் உன்னை நினைச்சு கவலைப்படுறான், பிரச்சனை இதோட விட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்ல மேட்டும் வந்துடுறாரு. அடுத்ததா எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப மேட் எல்லாருக்கும் தற்காப்பு ஆயுதம் ரெடி பண்ணிருக்கிறதா சொல்றாரு. அடுத்ததா மேட் பாதுகாப்புக்காக எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுக்கறாரு. அடுத்து ஒரு வாரம் முழுக்க 24 மணி நேரமும் நிகழ்வுகள் நடக்க போறதுனால இத வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப டேவ் பாதுகாப்புக்காக அத பேக்ல மறைச்சி வச்சுக்க சொல்றாரு. ஜென்னுக்கு அது சுத்தமா பிடிக்கல, பேட் ஐடியான்னு சொல்றா. பட் வெனசா அதை ஏத்துக்கிறா, ஏன்னா இது தேவைன்னு சொல்றா. ஜென்னை தவிர மத்த எல்லாருமே மேட் பண்ண ஏற்பாட ஏத்துக்கிறாங்க. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக. மறுநாள் 2 பொண்ணுங்க ஒரு பையனுக்காக வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அதை பார்த்த ஜென் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா அவளை தடுத்து நம்மளால எல்லாரையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றா. மத்த ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஜென் அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததா ரூமுக்கு போன ஜென் சுப்ரீமோ கொடுத்த கிஃப்ட் எடுத்து பாக்குறா. அதுக்குள்ளயும் பாதுகாப்புக்காக ஒரு பொருள் இருக்கு. அதை பார்த்து ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து யோசிக்கிறா. வெளியே வழக்கம் போல நடக்கிறது நடந்துட்டு இருக்கு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.